எல்லாம் விஜய்க்கு தெரிய வருது. அது மீனா மூலியமா இல்ல, மனோஜ் கூட ஒரு பையன் படிச்சிருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்காக மனோஜ் அவர் கூட சண்டைக்கெல்லாம் போயிருப்பாரு. அந்த பையன் மூலியமா அந்த மாதிரி விஜயா தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அவர் பார்த்தீங்கன்னா இப்போ பெருசா வளர்ந்து அவரோட கல்யாணத்துக்காக இன்விடேஷன் வச்சுட்டு போறதுக்காக, அதாவது முத்துவை இன்வைட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ஏன்னா முத்து அந்த கட்டத்துல அவருக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க. சில பல உதவிகளும் செஞ்சிருப்பாங்க. அதனால முத்துவை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த டைம்ல எல்லாருமே வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன தெரியலடா மனோஜ், நான் கூட படிச்சேன் இந்த மாதிரி, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்காக என்னோட நோட் புக்லாம் கிடிச்சு போட்டு என்ன அடிச்சு இந்த மாதிரி இனிமேல் படிக்கக்கூடாது, இனிமேல் உனக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சாலும் எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னி என்ன ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா முத்துட்டு நான் இதை சொன்னேன், அவன் போட்டு ஒன்று அடின்னு போட்டு அடிச்சான். ஆனால் முத்து எந்த ஒரு விஷயத்திலையும் கரெக்டாக இருப்பான்டா, அவன் வந்துட்டு நேர்மையான ஒரு பையன். அதனால தான் இப்போ நான் உங்க வீடு தேடி வந்து முத்துவை இன்வைட் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ எப்படிரா இருக்க, இப்போ கரெக்டாக இருக்கியா, அந்த டைமில் ஒன்று பண்ணி, அதாவது என் தலையில் கள்ளத்துக்கிறிய வந்து இந்த மாதிரி அது மிஸ் ஆகி இந்த மாதிரி ஹெட் மாஸ்டரோட தலையில் விழுந்து அவர் தலையில் அடிபட்டு அந்த பள்ளியை முத்து மேலே போட்டி எனக்கெல்லாம் தெரியாது நினச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் நானுமே பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் பயந்துட்டு உனக்கு பயந்துட்டு தான் அந்த மாதிரி சொன்னேன். என் தலையில அடுத்த நாள் கள்ளத்துக்கிருவி அப்படின்னு பயத்தில் தான் நானும் சொல்லாமல் இருந்தேன். இப்போ எப்படிரா ஒழுங்கா இருக்கியா, இன்னும் அப்படியே தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இதையெல்லாம் கேட்ட முத்து அங்கிருந்து ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கிருந்த விஜயாட பாவி, அப்போ இதெல்லாம் நீ தான் பண்ணியா, அப்போ நீ தான் நியாயமா ஜெயிலுக்கு போயிருக்கணுமா, இது தெரியாம நான் முத்துவலாட தப்பா நினைச்சிட்டேன். அன்னைக்கு அவன் எவ்வளவோ சொன்னானே நான் செய்யல அப்படின்ட்டு இப்படி ஒரு முட்டாளா இருந்திருக்கேன். அப்போ என் வளர்ப்பு தான் சரியில்லையா, நான் தான் அவனை தப்பா வளர்த்துருக்கேன், அவன் நல்ல விதமாக தான் வளர்ந்துருக்கானா, இப்போ நான் என் மூஞ்சி எங்கடா கொண்டு வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.